நீருள் படிந்தனை சுடரே திரைகராம் அமுதக்கண்களே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்வுறந்து நின்று உணர்வோ உணர்வே யாம் உன்னை உணர்த்தே தெய்வத்துங்கே சமயங்கள் இல்லையில் சாசமாயத்துமே தெய்வமில்லை நாமரை சம்பொருள்வாயை வைத்த சீர்திருத்தேவாரும் திருவாசகமும் இவை தரச் செய்த நால்வர் பெற்றாள் உயிர்த்துணையே கல்லாமலைக்காரணியம் பொன்னாயினை மலர் நல்லாமைவரே. இல்லாமல் மாதொரு பாதம் நோக்கி வந்த சித்திரம் வளர்த்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புதத்தாழ்கின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞானப்பெரும் கூத்தருடைய திருவிடை தாமரைகளை மனம் மொழி கைகளாலே வணங்கி மகிழ்ந்து அந்த பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவிடை தாமரைகளையும் அடிநாயில் சென்னையில் ஆக்கப்படுத்திய அல்குருநாதர் திருவிடையும் ஆசிரியர் பெருமக்களுடைய திருவிடைகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி கைகளாலே வணங்கி மகிழ்ந்து மேடையிலே இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமிகள் அனைவருடைய திருவடி தாமரைகளையும் மற்றும் சான்றோர்களாக மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களுடைய திருவடிகளையும் பெரும் திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற மிகவும் அன்பில் பெரும் முறைமை மீது திருக்கூட்டமாக இருக்கின்ற அடியார் பெருமக்களாக இருக்கிற அனைவருடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை உருத்தாக்கிக் கொண்டு நம்முடைய அவிநாசி சைவ சித்தாந்த சபையாகிய சபையின் வாயிலாக கிருஷ்ண நன்னாளிலே இந்த திருவாசக மாநாடு நிகழ்வதற்கு பெருங்கருணை நாயகி அம்மையுடனாகிய அவிநாசியர்களுடைய பெருங்கருணையானது உடனிருந்து இந்த வழிபாட்டை நடத்துகின்ற நிலையில் நம்முடைய சான்றோர்கள் எல்லாம் மிக திரளாக வந்திருந்து அடியார்களும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை கொண்டிருக்கின்ற இந்த செயல் திருவள்ளுவருடைய செயல் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு அன்றவர்களே ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள திருவருளால் விளைகின்றேன். நம்முடைய மணிவாசக பெருந்தகை திருவாசகத்தில் அருளியிருக்கக்கூடிய அந்த ஞான படுவலில் நமக்கு நிரம்ப செய்திகள் நிரம்ப இருக்கிறது. இருப்பினும் அவருக்கு சிலவற்றை உங்களோடு சிந்திக்கப்படுகின்றேன். நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய சாரம் திருவாசகத்தில் ஆங்காங்கு காணாமல் முதல் நமக்கு மாணிக்க வாசகர் என்று அவருக்கு திருநாமம். இந்த பெயர் எதனால் வந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அவரை சில இடங்களில் அதற்கான குறிப்பை நமக்கு தருகிறார். ஒரு குறிப்பு சிந்தனை காட்சி நானினை கண்ணினை என் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி அப்படிங்கிற ஒரு வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். இன்னும் ஒரு இடத்துல குறிப்பிடும் போது பேசும் பொருளுக்கு இலக்கியலாம் பேச்சிருந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி ரெண்டு இடத்துலையும் மணிவார்த்தை பேசி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப இறைவனை பற்றி பேசுகிற வார்த்தை மணிவார்த்தை என்று குறிப்பிடுகிறார். அது எப்படிப்பட்டது கேட்டால் பேச்சு சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை என்று குறிப்பிடுகிறார். இறைவனை நம்முடைய நூலில் குறிப்பிடுகிற பொழுது அவர் நாளும் கடந்தவனாக இருக்கிறார். எனவே அவருடைய அந்த கூத்தை நாளாந்த கூத்து என்று சொல்லப்படுகிறது. நாம் படிக்கக்கூடிய வேதம், ஆகமம், சுருதி, புராணம், இதிகாசம் என்று சொல்லப்படுகிற எல்லாமே நாதம் என்ற தத்துவத்துக்குள்ள அடையும். இறைவனும் நாதம் கடந்தவனாக இருக்கிறார். நாதம் கடந்தவனை எப்படி இதை கொண்டு பெறுவது என்று சொல்லுகிற பொழுது அவனை அவன் அருள் கொண்டுதான் பெற முடியும் என்பதை நம்ம நூல் தெளிவுபடுத்துகிறது. அப்ப இந்த
இந்த நூல்களுக்கு எல்லாமே அவரஞானம் என்று பெயர். ஒரு அறிவு வளர்ச்சி என்பது இறைவன் நமக்கு ரெண்டு வகையாக நல்குகிறார். ஒன்று அவன் அருளிய நூல்கள் என்ற வகையிலும், அவன் அருளை பெற்ற அருளாளர்கள் தந்திருக்கிற நூலையும் படிக்கும் போது நமக்கு அபரஞானம் என்கிற ஞானம் வாய்க்கும். இந்த ஞானம் இறை என்ற ஒரு பொருளை தெரிவதற்கு நமக்கு பயன்படும். ஆனா காணணும் அப்படின்னு நினைச்சு சொன்னா அது அவன் அருள் இல்லாம அவன் காண இல்லாது. நம்முடைய சிறுஞான திருப்தியாக சொல்லும்போது சொல்லுவாங்க, பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் பார்ப்பறிய பரம்பரனை பதிஞானத்தினாலே என்று குறிப்பிடுவார். இந்த பதிஞானத்தினால்தான் அவனை காண முடியும் என்பதைத்தான் மணிவாசகர் பெருமான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று குறிப்பிடுகிறார். அப்ப இறை என்ற பொருளை அறிய முற்படுகிற பொழுது நூலின் வழி அறியும். ஆனா காணணும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பு எப்போது அமையும் என்று சொன்னால், குருநாதரிடத்துல உபதேசத்தை பெற்று அந்த உபதேசத்தை கேட்டு சிந்தித்து தெளிவு பெறுகிற காலம் என்று வாய்க்கிறதோ அன்று அவனை நாம் காண முடியும். அதை காணுகிற தன்மையைத்தான் நம்ம நூல்ல அதை அறிவுறுத்துகிறார். எனவே இறைவனை பற்றி பேசுகிற வார்த்தை மணிவார்த்தை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப மணிவாசகர் என்ற பெயர் முதல்ல எதனால் வந்தது? மணியும் மணிவார்த்தை பேசியதனால அவர் மாணிக்க வாசகர் ஆனார். மணி என்பது எதை குறித்தது என்றால் மாணிக்கத்தை குறித்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்னே மாமணியே மழகாடியில் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கே என்று மணிவாசகருடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மழகாடியில் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப மணியின் மணிவார்த்தை அவர் பேசினார். அந்த மணி எப்படிப்பட்டது? பேச்சு இறந்த மணி என்று குறித்தார். உரையின் உணர்வுக்கு எட்டாதவன், சிந்தனைக்கு எட்டாதவன் என்பதைத்தான் நமக்கு பல இடங்களில் சொல்லும்போது சிந்தைக்கு எட்டாதவன் அப்படிங்கிறத மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோர் சொல்லுக்கும் நினைப்புக்கும் அப்பாற்பட்டவன் என்று இறைவனை குறிக்கிறார். எனவே இதை எல்லாமே இறைவனுடைய சொரூப இலக்கணம் என்று பேசப்படுகிறது. அவனுடைய உண்மை நிலை என்பது நம் அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற நிலை. அப்பாற்பட்டு இருக்கிற நிலையில் இருப்பவனை நாம் எவ்வளவு முயன்றாலும் பெற இயலாது. எனவே அவன் நம்மளோடு கீழே இறங்கி வருகிறான். அதை இறங்கி வரும்போது அருவம், உருவம், அருவுருவம் என்று மூன்று நிலைகளை இறங்கி வந்து நிலந்தன்மே வந்தருளி நீள் கடல்கள் காட்டி எங்கேயோ கிடந்த நமக்கு நாயை கடையாய் கிடந்த நமக்கு தாயினும் சிறந்த ஒரு கருணையை தந்து அவன் நம்மை அவன்தான் ஈர்க்கிறான். அவனை ஈர்த்து ஆட்கொண்டு அருளை செய்கிற பொழுது அவன் நம்மை அவனை போல ஆக்குகிறான் என்று மணிவாசகர் பெருமான் ஒரு குறிப்பு நமக்கு தருகிறார். இந்த இடத்துல மணிவாசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் மணியின் மணிவார்த்தை பேசியதனால் என்று குறித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இறைவன் அவரை என்ன செய்தான் என்று சொல்லும் போது வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாதவன் அவருடைய வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டுபவனாக வந்து இறங்கி கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் சிந்தனை நிந்தனக்கு ஆட்சி என்றார். சொல்லுக்கு ரொம்ப பார்க்கணும்னு தெரியும். நானாக என் சிந்தனையை அவனுக்கு கொடுக்கலாம், என் சிந்தனை அவனை நான் நினைக்கலாம் அப்படின்னு நினைத்தா சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காணும். என் அறிவுக்கு அப்பாற்பட்டிருக்கிறான். நான் எவ்வளவு முயன்று நினைத்தாலும் என் நினைவு இறந்த இடத்தான் இருக்கிறானே ஒழிய என் நினைவுக்குரியவனாக அவன் இல்லை. அத நான் நினைக்கிறேன் என்று முயல்கிற பொழுது என் நினைவுக்கு அவன் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அப்ப நான் எப்ப என் வார்த்தையில் அவன் இப்போது வந்து கலக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் என்னை இழக்கும் போது அவன் என்னோடு வந்து கலக்கிறான். அதைத்தான் வேறொரு இடத்துல சொன்னாரு, என்னை நான் என்பது அறியேன்
பகல் இரவாவதும் அறியே மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோர் மத்தனாக்கி சினமால் விளை உடையான் மனு திருப்பெருந்துறையும் பணவன் என்னை செய்த பணிவு அறியே பரசுடரே என்று சொன்னார். அவன் வந்தான், திருப்பெருந்துறையில வந்து ஆசிரியர் திருக்கோலம் தாங்கி வந்தான். செந்தடல் குறைந்து நேமியும் காட்டி திருப்பெருந்துறையுடைய கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டார். அப்படியே அந்தணனாகி வந்து காட்டி ஆண்ட பொழுது அவன் எப்படி என்னை ஆண்டு கொண்டான்? இரும்பு போல் இருந்த என்னை காந்தமாக இருந்து ஈர்த்து ஆட்கொண்டார். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் நெருப்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை என்று குறிப்பிடுகிறார். அவர் பெற்ற இன்பம் கரும்பு தரு சுவை என்று ஒரு குறிப்பு தந்திருக்கிறார். நாம நினைக்கக்கூடிய உழவு தொழில நம்ம பயிர் நட்டு வருகிற கரும்பு இருக்கிறது, அந்த கரும்பு சுவையை கொடுத்துட்டாரு அப்படின்னா அதுக்கு திருப்பெருந்துறையில வந்து அந்த குருநாதன் என்ற வடிவம் தாண்டி வந்து அதை செய்ய வேண்டியதில்லை. தைப்பொங்கல் வந்துன்னா கடையில கரும்பு வாங்கினா சாலை புரிஞ்சு நாம நம்மளால குடிச்சுக்கலாமே. இது சிவபெருமானாக குருவடிவாக வந்து அவருக்கு கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை அப்படின்னா அங்க சொல்லப்படுகிற கரும்பின் சுவை என்பது நாம நினைக்கக்கூடிய கரும்பின் சுவை அல்ல. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிவானந்தம் என்ற இன்பத்தை தான் கரும்பு தரு சுவை என்று மணிவாசக பெருமான் அறிவுறுத்துகிறார். அதுக்கு ஒரு நல்ல குறிப்பு நம்முடைய பேரூர்ல அவருடைய பஞ்சாக்கர பகருடை என்று ஒரு நூல், சித்தாந்த நூல். அதுல கரும்பு என்பது நிர்மல அவத்தை என்ற அவத்தையை கரும்பு என்று ஆசிரியர் குறித்திருக்கிறார். அந்த நூலில் அங்க கரும்பு என்று சொல்லப்பட்டது நிர்மல அவத்தை பெறுகிற சிவானந்த இன்பத்தை தான் கரும்பு என்று குறித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். நிர்மல அவத்தை அதுக்குள்ள போனா நமக்கு ரொம்ப சைவ சித்தாந்த வகுப்பாயிடும் தொட்டு காட்டுகிறோம். என்னைக்காவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த நூல்களை படித்து திருவாசகத்தை படிச்சு பாருங்க. நம்ம பொதுவா பக்தியின் அடிப்படையில திருவாசகம் படித்தல் என்பது ஒரு நிலை, அதுவே ஒரு அடிப்படையில சைவ சித்தாந்தம் போன்ற நூல்களை படித்து விட்டு நீங்கள் திருவாசகத்தை மீண்டு படிக்கும் போது நாம் அதில் படித்து போகிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதனால் நூல்களை பாடமாக கேட்டு பிறகு நம்ம படிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு ரசாயன மாற்றத்தை நமக்கு செய்யும் என்பதுதான் பெரியவர்களுடைய அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் மணிவாசக பெருமான் என்று சொல்லக்கூடிய அவருக்கு மனசில் மணியின் மணிவார்த்தை பேசினார் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த இறைவனை பற்றி பேசினார். அவர் கருவி கரணங்கள் பசு கரணங்களாக இருக்கின்றன. என்னுடைய கை, என்னுடைய கால் என்ற நினைத்திருக்கும் போது அது பசு கரணமாக இருக்கிறது. நான் என்னை இழக்கும் பொழுது திருவருள் வெளிப்பட்டு அருள கோய்ந்து நிற்கும் பொழுது இந்த கை கால் முதலான கருவிகள் பசு கரணங்களாக இல்லாமல் பதிகரணங்களாக மாறுகின்றன. எப்ப அந்த மாற்றம் நிகழ்கிறதோ அப்பொழுது வாக்கும் மனமும் கடந்து நிற்கின்ற பெருமான் நாம் பேசுகிற வாக்குல கலந்து நிற்கிறார். அதான் நம்முடைய பெருமக்கள் சொன்னாங்க. அப்பருடைய தேவாரத்தை பார்க்க தெரியும். மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கின் உள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்கள் சிரத்தின் மேலா ஏழங்களுக்கு அப்பாலா இப்பா செல்வம் குணத்தகத்தான் நலும் கொன்றை போதியுள்ளார் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுள்ளானே என்று சொன்னார். இப்ப முன்னைய பாடல்கள கருவிகளுக்கும் கரணங்களுக்கும் எட்டாதவன் சொன்னவர் இப்ப கருவி கரணம் எல்லாம் அவன் கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேவன் வகை நீ தீமை நன்மை ஒன்றும் நீ எல்லாமே நீ எப்படி ஆன கரணமே நீ கரணம்
என்ற முனைப்போடு இருக்கும் வரை கருவிகளும் கரணங்களும் பசுதரணங்களாகவே இருக்கின்றன. அந்த நான் என்ற முனைப்பு அற்று போகிற பொழுது அந்த திருவருள் வெளிப்படுகிறது. அந்த திருவருளில் ஒன்றுபட்டு இருக்கின்ற நிலையை கரணங்கள் பசு கரணங்களாக இல்லாமல் பதிகரணங்களாக மாறுகிறது. இந்த மாற்றத்தை தான் குருநாதன் திருக்கருளுடைய இந்த திருத்தலத்துல திருவடி தாமரைகளை தலைமையில வைத்து இணையார் திருவடி என் தலைமையை வைத்ததுமே துணையான சுத்தங்கள் அத்தனையும் தோல்கொள்கின்றன. நமக்கு இணையார் திருவடி அப்படின்னா தெரியும், சுவாமி தன் இரு திருவடியும் தலைமையில வச்சாரு. வச்சோடனே என்னாச்சு, துணையான சுத்தங்கள் அத்தனையும் தோல்கொள்கிறேன். நாம நினைச்சிட்டோம் அப்பா அம்மா குழந்தைகள் மனைவி மக்கள் சொத்து பத்து எல்லாத்தையும் தொடர்புமானது. அவன் இங்க சுற்றம் என்று சொல்லப்பட்டது உயிருக்கு இதுதான் துணையாக இருந்து இறைவனை அடைய முடியாத தடையாக நின்ற ஆணவம் என்கிற மலத்தை அதனுடைய விளைவு காரணமாக மலச்சார்பு காரணமாக இடையே வந்திருக்கக்கூடிய கண்மம் மாயை, இதைத்தான் சுற்றம் என்ற சொன்னால அது குறிப்பிடுகிறார். இறைவன் திருவடி தாமரை என் தலை மீது வைத்த உடனே என்னிடத்தில் இருந்த துணையாக இருந்த சுற்றங்கள் என்னை விட்டு நீங்கி இருக்கின்றன என்பதுதான் அந்த வரையில் குறிப்பிட்ட செய்தியாக இருக்கிறது. எனவே துணையான சுத்தங்கள் அத்தனையும் தொடர்புடையது என்று அவர் தன் அனுபவத்தை அறிவுறுத்துவதை பார்க்கிறோம். எனவே அந்த குருவினுடைய கருணை நோக்கம் அவர் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியது. அந்த மாற்றம் வாச சார்புகள் அகலுமாறு செய்தது, பதிவு சார்பு விளக்குமாறு செய்தது. விளக்கிய காரணத்தினால நான் என் நிலையிலிருந்து மாற்றம் பெற்று விட்டேன். இந்த குருநாதனை காணும் வரை என் அறிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய்யான செல்வத்தை புக்கு அழுவி அதைத்தான் மெய்யாக கருவி நாளோடும் அதுக்குள்ளே கிடந்த என்னை அந்த பெருமான் வந்தான் ஆண்டு கொண்டான். என்னையா பண்ணான், பொய்யான எல்லாம் ஓயல்கள வந்தருளி மெய்ஞானமாகி எழுகின்ற மெய்ச்சுடராக என்னிடத்தில் இருந்த பொய்யெல்லாம் ஒன்னொன்னா கழட்டி விட்டுட்டான். இப்ப நான் எழுதுகிறேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு நின்று வீடு செய். என்னுடைய வாசம் நீங்கிய நிலையில பதிச்சார்பை பெற்று நான் இப்ப இருக்கிற நிலைக்கு சிவமான தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நான் பெற்று இருக்கிறேன் என்று மணிவாசகர் பெருமான் ஒரு குறிப்பு தருகிறார். என்ன ஒரு சிறப்பாக கேட்டா, அச்சோத்தரியத்துல நமக்கு எல்லாம் தெரிய ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாட்டில் அவர் சொல்லுகிற செய்தியை நாம என்னவா உள்வாங்கி இருக்கிறோம் நம்ம பார்க்கிறோம். முதல் பாடலை பார்ப்போது சொல்றார், முக்தி நெறி அறியாத மூர்களோடு முயல்கிறேனை பக்தி நெறி அறிவித்து பழகங்கள் பாலும் மன்னம் சித்த மனம் அருளித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோ. இது நாம் எல்லாரும் நிறைவா படிக்கக்கூடிய பாடல் பதிகமாக இருக்கிறது. இதுல சிவமாக்கி எனையாண்ட என்ற ஒரு தொடர் இருக்கிறது. அந்த சொல்லுல நாம் ஒருவாறு பொருள் கருதி இருந்தால் நீங்க நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அந்த தொடர் மிக நுட்பமான ஒரு செய்தியை நமக்கு காட்டுகிறது. அது என்ன செய்தி காட்டுகிறது? சிவம் என்கிற செம்பொருளை பற்றுகிற உயிர் சிவத்தின் தன்மையை பெற்றிருக்கிறே அன்றி சிவமே ஆகுதல் என்பது இல்லை. இதுதான் சித்தாந்தம் சொல்லுகிற ஒரு நுட்பமான செய்தி. ஆனா நம்ம பொதுவாக என்ன நினைச்சுக்குவோம் அப்படின்னு கேட்டா, நாம போய் அவனோடு கலந்து அவனே நாமே ஆயிடுவோம் அப்படின்னு கேட்டா ஒருபோதும் ஆக மாட்டோம். அவன்தான் நாமதான். நாமும் அவனும் கலக்கலாம். கலப்பதற்கு தடையேதும் இல்லை. ஆனா கலந்த காரணத்தினாலேயே அவனும் நானும் சமமாக இருவோமா, இல்ல அவனே நான் ஆகிவிடுவேனான்னு கேட்டா அங்கதான் நமக்கு கருத்துல ஒரு சிக்கல் இருக்கிறது. பொதுவா படிக்கிறவங்க என்ன நினைக்கும் கேட்டா, நான் சிவமே ஆகிட்டு மாணிக்கவாதத்திலே சொல்லிட்டாரு, நீங்க என்ன சிவமா தன்மையெல்லாம் பெறுவோங்கிறீங்கள, இது எப்படி நான் நம்பட்டும் என்று உங்களுக்கு தோணலாம். சைவ சித்தாந்த
சித்தாந்தத்துல இந்த மூணு பொருளுக்கு ஒரு வண்ணம் சொல்வது. சிவத்திற்குரிய வண்ணம் செம்மேனியம்மா என்று சொல்லக்கூடிய மாணிக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுறோம். மாணிக்கம் சிவப்பு நிறம் அப்படின்னு வைத்துக் கொண்டால் உயிருக்கான நிறம் என்ன அப்படின்னு சித்தாந்தம் படிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது. உயிருக்கான நிறம் படிக நிறம் என்று சொல்லப்படுது. படிகம் வடமொழியில படிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல படிகம் என்று சொல்லப்படுது. இந்த படிகத்துக்கு என்ன தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா பகல் பொழுதுல காலையிலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ நீங்க வெயில போய் வச்சீங்கன்னா அந்த படிகத்துல பல வகையான வண்ணங்களை அது காட்டி நிற்கும். அதே படிகத்தை 12 மணிக்கு வெயில போய் முன்னாடி வச்சீங்கன்னா தன் வண்ணம் காட்டி நிற்கும். சூரியனுடைய கதிர்கள் எதன் மீதும் படாம நேரே அந்த படிகத்தின் மீது விழுகிற பொழுது படிகத்தினுடைய உண்மையான நிறமாகிய தன் வண்ணம் அதில் புலப்பட்டு நிற்கும். ஏன் காலை மாலை நிறம் மாறுகிறது அப்படின்னு கேட்டா சூரியனுடைய கதிர்கள் இடையில வந்து வருகிற பொழுது பல்வேறு வகையான பொருட்களை கடந்து ஊடுருவி கொண்டு வந்து படிகத்தின் மீது விழுகிறது. மரம், செடி, கொடி, இலை, பூ, காய், கனி என்று பல்வேறு பொருட்கள் மீது பட்டு அந்த படிகத்தின் மீது விழுவதனால படிகம் காலை மாலை பலவண்ணம் காட்டும். அதே உச்சி பொழுது வரும்போது அந்த சிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நேரே சூரிய கதிர் படிகத்தின் மீது விழுகிறது. இப்ப படிகத்தில் காணப்படுகிற நிறம் பார்க்கும்போது வெண்மை என்கிற வண்ணம் காட்டியிருக்கிறது. இதுவே சைவ சித்தாந்தம் ஆணவ மதத்துக்கு இருள் என்ற வண்ணத்தை காட்டும். கருப்பு நிறம் என்பது ஆணவ மதத்துக்கான நிறம். இப்ப 3 பொருள், ஒன்று பலி, இன்னொன்று பசு, இன்னொன்று பாசம். இந்த 3 பொருளும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கிறது. இருள் என்ற பொருளுக்கு என்ன இயல்பு? எல்லா பொருளையும் மறைக்கும், தன்னை காட்டுகிறார். எல்லாத்தையும் மறைத்து நிற்கும், தன்னை காட்டி நிற்கும். இப்ப நம்ம இருளின் இலக்கணம் என்று பார்க்கும்போது நமக்கு சூரியன் மறைந்த பொழுது எல்லா பொருளும் மறைந்துருச்சு, இருள் மட்டும் கண்ணுக்கு தெரியும். எல்லாவற்றையும் மறைத்து இருள் தன்னை காட்டி நிற்கும். ஆணவம் என்ற ஒரு பொருள் எல்லா பொருளையும் மறைக்கவும் செய்யும், தன்னை காட்டவும் செய்யாது. எனவே இருட்டும் காட்டாது இது என்று சித்தாந்த சாஸ்திரம் எடுத்து சொல்லுகிறது. அப்ப உலகத்தில் இருக்கிற இருளுக்கும் ஆணவம் என்ற இருளுக்கும் என்ன வேறுபாடு கேட்டா ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ரெண்டுமே மறைக்கும். ஆனா வேறுபாடு என்ன கேட்டா உலகத்தில் இருக்கிற புறையில் என்பது எல்லாவற்றையும் மறைத்து தன்னை காட்டி நிற்கும். ஆனா ஆணவம் என்ற இருள் எல்லாவற்றையும் மறைச்சு தன்னை காட்டல். எனவே இதனுடைய இருப்பு காட்டுவது ரொம்ப கடினம். ஆணவம் இருக்கா அப்படின்னு கேட்டா யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. எனக்கு ஆணவம் இருக்கா? இல்ல. ஆனா எனக்குலாம் எங்கேயும் ஆணவம் இருக்குது, இல்ல ஆணவமே கிடையாது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம். ஆனா மறந்துடக்கூடாது, அந்த ஆணவம் என்ற ஒன்றை நீக்குவதற்காகத்தான் இறைவன் 2 பொருள் நம்மோடு கொடுக்கலாம். ஒன்று மாயை என்ற உணர்வு, வினை என்கிற கண்மம். இந்த ரெண்டையும் கூட்டித்தான் ஒன்றை நீக்கலாம். உடம்பை கூட்டி வினையை கூட்டித்தான் இருளை நீக்குகிறார். அப்ப இருள் என்ற ஒன்று இருக்கிற காரணத்தினால்தான் நமக்கு உடம்பு கூட்டப்பட்டு இருக்கிறது. இந்த உடம்பின் படி வினை மூட்டப்படுகிறது. நாம எல்லாருமே ஒரே வகையான முகர்வு இருக்கா? இல்ல. இன்பம் வருது, துன்பம் வருது, இன்பம் வருது, துன்பம் வருது, மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கு. ரெண்டுமே வந்து கொண்டே இருக்குது. ரெண்டுமே நம்ம அறிவை பாதித்து கொண்டே இருக்கிறது. சில நேரம் மகிழ்ச்சியா இருக்கிறோம், சில நேரம் வாட்டமா இருக்கும். இந்த மகிழ்ச்சி வாட்டம் என்ற இரண்டையும் கடந்து ரெண்டையும் ஒன்று போல் காட்டுகிற காலம் என்னைக்கு நமக்கு வாய்க்கிறதோ அன்று நமக்கு நிகழ்வுடைய மாற்றத்துக்கு இருவினை ஒப்பு என்று பெயர். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா பார்க்கும். அது வரும்போது அது இன்பமா தான் வரும், துன்பமா தான் வரும். அதை எப்படி சார் ரெண்டையும் ஒன்னா பார்ப்பது அப்படின்னு கேட்டா இது இறைவன் தந்தது, இது இறைவன் தந்தது என்று அந்த பொருளினுடைய விளைவை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று
நீங்கள் கருதி அவற்றை ஏற்றுக்கொண்டால் அவற்றை மீது விருப்பு வராது, வெறுப்பு வராது, திருவருள் மீதுதான் பற்று. அப்ப இந்த ரெண்டையும் ஒன்னா நோக்குனா வினையொழிப்பு நிகழும். வினையொழிப்பு நிகழ்ந்துச்சுன்னா ஆணவமாக அடங்கும். மனம் அடங்கி விட்டால் உடம்புக்கு வேலை இல்லை. சாமி கலைக்கு கொண்டு இறைவன் இந்த உயிரை தன் திருவடியில செலுத்துவார். இதுதான் சித்தாந்தம் சொல்றது முடிவு. அப்ப உடம்பு என்ற ஒன்று இருக்கிறது என்றாலே ஆணவம் இருக்கிறது அர்த்தம். நாம சொல்லிக்கலாம் பெருமையா, எனக்கு ஆணவம் இல்லை, ஆணவம் இல்லை. எப்ப நமக்கு இல்லையோ அப்ப உடம்புக்கு வேலை இல்லை, வினைக்கு வேலை இல்லை. நம்ம இந்த மண்புலகத்தை விட்டு தன் திருவடியை கூட்டிக் கொள்ளலாம். எது அது நிகழ்கிறதோ அன்னைக்கு அது உண்மை. இப்ப நம்மை அறியாமல் நம்மிடத்தில் ஆணவம் இருக்கிறது, கண்மம் என்ற வினை தொடர்ந்த இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எளிமையா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா வாங்கணும்னு நம்ம பேரை எழுதுவோம். என் புத்தகம் இது, என் புத்தகம் இது அப்படின்னு எழுதலாம் இல்லையா? அப்ப என்னுடைய புத்தகம் இதை தருக்கும் போதே அது ஒரு வினை தொடர்பு தான், அது ஒரு மாசல் தொடர்பு தான் என்று நூல் அறிவிப்புகிறது. எனவே யான் எனது என்கிற இரண்டு வகையான பற்றும் நம்மிடத்தில் ஆணவம் இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடு. நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும், வெளிக்காட்டாம இருக்கும். அவன வேலை இல்லை. ஒரு பத்திரிகையை போட்டுருக்காங்க, ஒரு 10 பேர் போட்டாங்க, ஆளுக்கு 5 நிமிஷம் பேசினாங்க. கூடத்துக்கு நான் வந்து எனக்கெல்லாம் கொடுத்தா எனக்கு விட்டு போச்சா, நான் கொஞ்சம் பேச மாட்டேன்னா என்ன, அவங்கதான் பேசுவாங்களா என்ன அப்படிங்கிற நாளைக்கு பேசிக்கலாம். என்ன கூட்டாங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரா, நாங்க பேச மாட்டோமா அப்படின்னு இந்த கூட்டத்துல நான் என்ன வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, அது வேற ஆணவம் தான். எங்கிட்ட ஆணவம் இருக்குங்காட்டிதான் அந்த உணர்வு வருகிறது. நமக்கு என்னப்பா வேலை, வந்தோம்னா சிவனையே இருப்போம். திருவருள் அடியாரை பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு, கும்பர வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த அடியாரை பார்க்கிறது கருணை, கும்பர வாய்ப்பு கிடைச்சிச்சு. வந்தோமா இருந்தோமா சிவனே இருந்து காது உள்ள கேட்டுட்டு கண்குள்ள பார்த்துட்டு நன்றி வணக்கம் திருவருள் பலரும் போயிடலாமே. அதெல்லாம் போனாது இல்லையா? என்னென்ன பேச முடியாது, நீ அதுக்காக பேசுகிறேன் அப்படின்னு போடுது இல்லையா? இந்த உணர்வு மலர்வின் சார்ந்துதான். தன்னை முன்னிலைப்படுத்துதல் என்பது வினையினுடைய சார்புல வரக்கூடிய ஒரு. வெளியே போனோம், விட்ட செருப்பு காணும், என்ன தோணும்? இதுக்குதான் புது செருப்பு போட்டு வரக்கூடாது. செருப்பு காணும், நீங்க செருப்பு காணாம ஒண்ணு செஞ்ச பாம்பு போய் புதுசா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா பாதிப்பு இல்லை. நாம என்ன நினைப்போம், போன மாசமா வாங்கினேன், புதுசா தான் வாங்கினேன், அதுக்கு உடனே என்ன தோணும், அடியா முதலுக்கு போயிடாங்கயா நாய்க்கு போயிருப்போம். அதுக்கே விட்டு நாயை போயிருப்போம். நம்ம நாயினா பழிவாச சொல்லிட்டாரு, நம்ம ஏன் வந்து தூக்கி போயிருக்கோம். அதனால நாம என்ன செஞ்சுப்போம், அப்படின்னா அந்த செருப்பு போனா அது புறப்பருத்து. என்னை முன்னிலைப்படுத்துதல நினைச்சுன்னா அகப்பருத்து, செருப்பு காணா தருவாருன்னா அது புறப்பருத்து. எது போனா என்ன அப்படின்னு அமைதியா இருந்ததுன்னா இந்த பாதிப்புல நம்ம அறிவுக்குள்ள நிகழவில்லை என்றால் அந்த உணர்வு திருவருள் வயப்பட்டாதான் நடக்க. அவன் கொடுக்கணும்னு நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது. அவன் தராத யாரும் கொடுக்க முடியும். நினைச்சு பார்க்கணும், சுவாமி நம்ம மேடையை பேச வைக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா பேச வேண்டிய யாரும் தராம போயிருப்பாரு. அவருக்கு பார்த்து யாரோ 3 நிமிஷம் பேசியாம கூட்டா நம்மளுக்கு மேடையை ஏற்க போறாங்க. திருவாசகம் அவரே அப்படிதான் சொல்றாரு, கட்டருந்து என்னை கண்ணார நீர் விட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டு அறிவியனை ஒன்று தெரியாத என்ன போய் மேடையை நிற்க வைக்கிற சாமி. அப்ப மாணிக்கவாசர் சொல்றாரு, நீங்க திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் சாமி கூட மேடையை ஏற்றிடுவாரு. என்னைக்கு ஏற்றுன்னு அவங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணணும், படிப்பதுதான் நம்ம வேலை, மேடை ஏற்றது கேட்டாதான் அவங்களுக்கு வேலையா அப்படின்னு படிச்சீங்கன்னா நிச்சயம் ஒரு நாள் சாமி தன் மீது அன்புடைய தொண்டர்களை உலகத்துக்கு அறிவிக்காம அவன் இருக்கவே மாட்டான். ஏன் வீடு தேடி வராதுங்க. நீங்க நினைச்சு நாயகமாக வரலாற்று படிக்கணுமா இல்லையா? அது வாழ்க்கை ஓட்ட
கொண்டு செய்துட்டே இருந்தார். இந்த ஓட்டு கொடுக்கிற அன்பனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு! ஐயோ உலகத்துக்கு காரணம் நினைச்சாரு. அவருதான் அன்புக்கு புறப்பட்டு வந்து ஓட்டை கொடுத்து மரத்தில் வச்சு வாய வளர்க்க கோலத்தை கூட்டிட்டு போய் இத்தனை பாடுபட்டு இருக்கு. திருநீல கண்டர் என்கிற ஒரு அன்பர் அந்த ஒற்றை சொல்லுக்காக எப்படிப்பட்ட தன் இளமையும் வாழ்க்கையினுடைய சுகத்தையும் தொடர்ந்து இருக்கிறார் என்பதை உலகத்துக்கு காரணம் சாமி நினைச்சாருங்க. அதனால அவன் தேடி வந்தான். நாம நினைக்கிறோம் சாமி என்கிட்ட வர மாட்டியா நமக்கு அது வேலை இல்லை. என் கடன் பணி செய்து கிடப்பது. நாம வேலையை செஞ்சுக்கிட்டே போனோம்னா எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் நம்மை மேலே ஏற்ற வேண்டும் என்று அவன் கருதுகிறானோ அன்னைக்கு மேலே ஏற்றி அவன் நிக்க வச்சுருவான். ஏன் நம்மை அழகுபடுத்தி பார்ப்பது அவனுக்கு நிகழ் வேற ஒருத்தருமே நான் நினைச்சிட்டு கண்ணாடி நின்றுட்டு அம்மா அழகா இருக்கிறம்மா போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதா பார்த்துட்டு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நாம ரசிக்கிறேன். இந்த அழகு இல்லைங்க. அவன் நம்மை உயர்ந்த இடத்துல கொண்டாந்து வச்சு என்னை படித்ததுன்னா திருவாசகத்தை தொட்டதுன்னா இதோ அவனை என்னை வச்சு அழகு பார்க்கிறப்பா அப்படின்னு அவன் பார்க்கிறான். ஏன் மாணிக்க வாசகரே அதான் சொல்றாரு, பெருமானே புகழே தகே உனக்கு அன்பருள் யார். அடியார் கூட்டம் இருக்கிற கூட்டத்துல உள்ள நுழைவதற்கு எனக்கு சிறியும் தகுதி இல்லை. புகழே தகே உனக்கு அன்பருள் யார் என் கொல்லா மணியே. அப்படிப்பட்ட என்ன பண்ணிட்ட மிகவே உயர்த்தி விண்ணோரை பணிக்கு இந்த மேலா இருக்கிற ஆடையெல்லாம் கீழே உட்கார்ந்து போட்டு கீழே இருக்கிற மேலே உட்கார வச்சுட்டார். உலகம் பார்க்குது, தேவர்களெல்லாம் பார்க்கறாங்க. இந்த சாமிக்கு என்னையா பைத்தியமையா கொடுத்துக்கிட்டு அப்படின்னு அவங்களாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன் விண்ணோரை பணிக்கு நகரே தகும் என்கிறான் என்னை நீ செய்த நாடகம். என்ன நேரத்தை நீ ஏற்றி வைத்த நாடகத்துல உலகம் உன்னை பார்த்து சிரிக்குதியா? ஏன் தகுதி இல்லாதையெல்லாம் மேடை ஏற்றிட்டாங்களே உலகம் சிரிக்கிறார். நினைச்சு பாருங்க, அவருக்கு தகுதி இல்லை. ஆனா அவர் தகுதினா எனக்கு தகுதி இல்லை என்று அவர் தகுதினார். ஆனா சாமிக்கு தெரியுமா இல்லையா? இவர் விட வேற யாரையாவது மேலே ஏற்றி சொன்னாரு, நான் இருக்கும் இடம் உங்கள் திருட நீயோ எல்லாத்துக்கும் மேல யாவருக்கும் மேலாம் அளவிலா சீருடையா யாவருக்கும் கீழாம் அடியே எங்க கொண்டாந்து வச்சிருக்கிறார். யாவரும் கச்சரியா இனிவதற்கு வைத்தார். எனக்கு தூக்கி கொண்டு வச்ச எனக்கு பாருங்க, எனக்கு கொடுத்த மாதிரி இந்த உலகத்துல சிறுவன் ஒரு திருமே கொடுக்கிறார். அவங்க என்ன கொடுக்குறாரு? சித்தாந்தம் சொல்லுது, ஆன்மாக்களுக்கு இறைவன் உணர்த்துவது 3 வகையாக உணர்கிறார். ஒன்று உள்ளின்று உணர்த்துவது, முன்னின்று உணர்த்துவது, படத்தை உணர்த்துவது. உள்ளின்று உணர்த்துவது ஒருவர ஆன்மாக்களுக்கு, முன்னின்று உணர்த்துவது இருவர ஆன்மாக்களுக்கு. நம்மள போல ஆட்களுக்கு மேலே இருக்கிற பெரியவங்க போல இருக்கிற சான்றோர்கள் அறிவுகள் நின்றுதான் நம்மளாம் படத்தை எல்லாம் நம்ம உணர்த்துவானே ஒழிய மானம் மனு ஏற்றிக்கிட்டு சொல்லுவாங்க வந்துட்டப்பா உங்க பக்குவத்தை கேட்டு உபதேசம் வந்துட்டு வருவாரா கேட்டா வரமாட்டான்னு சொல்லுது. சிவாகமம் சொல்லுகிறது, சித்தாந்த சாத்திரம் சொல்லுகிறது. உயிர்களாகிய நமக்கு சகல வர்க்கத்தில் இருக்கிற நமக்கு உணர்த்துவதற்கு இறைவன் படத்தை எல்லாம் வருவான்னு சாத்திரம் சொல்லுது. ஆனா அவருக்கு மாநில சட்டத்தை அவனே வந்துட்டானே. இது எந்த நூலில் சொல்லப்படல, எந்த விதியில் இருந்து கேட்டீங்கன்னா விதிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற சிறப்பு விதி கூட இறங்கி வந்துட்டான். நீங்க நினைச்சு பாருங்களேன், இவருக்கு அருள் செய்ய நினைத்திருந்தா அந்த உயிர் வர்க்கத்தில் தானே யாரோக்கும் வந்திருக்கிறோம். அவர் சகல வர்க்கத்தில் தானே இருக்கிறாரு. அவர் உணர்த்த வரும்போது யாரோக்கும் வழியாக தான் உணர்த்தணும். நீங்க சிந்திச்சு பாருங்க, குமரகுருவர் 5 வயது வரைக்கும் பேசல. கிட்ட அவருக்கு முருகன் அருள் கிடைத்தது. கந்தர் கலிவன்பா பாடினார். அவர் கேட்கிறார், சாமி எனக்கு குருவா வந்து நீங்க உணர்த்துனார். சாமி முருகன் சொன்னாரு, உன்னுடைய வார்த்தை எங்கு தடைபடுகிறதோ அவர் வந்து குருநாதர். அந்த முருகன் பெருமாட்ட கந்தர் கலிவன்பா பாடிட்டு மதுரையில் வந்து மீனாட்சி கலிவனுக்கு பிள்ளைகள் பாடி அம்மா முத்தம் கொடுத்து முத்து மாலையும் கொடுத்தாங்க. அவங்க ஒரு கவி பாடிய அந்த அருளாளருக்கு குருன்னு கிடைக்கல. எப்ப கிடைச்சாரு? தருமபுரத்துக்கு வந்து மாசிலாமணி
தேசிகர் என்று சொல்லக்கூடிய குருநாதனை பார்க்கிற வரைக்கும் அவர் இதுதான் குருநாதன் தெரியாது. அப்புறம் அவர் ஒரு பாட்டுக்கு பொருள் கேட்கும் போது அந்த அனுபவ சொல்லை சொல் என்று சொன்ன பொழுது வாக்கு தடைப்பட்டது, நீட்டி விழுந்துட்டார். குருநாதா நீதான் எனக்கு குரு, எனக்கு உபதேசம் செய்யணும் கேட்டார். முருகப்பெருமானுடைய அருளை நேரடியாக பெற்ற குமரகுருவருக்கு குரு என்று வரும்போது ஆண்ட சட்டை தாங்கின்ற ஒருத்தருடையதான் உணர்த்தினார் என்பது வரலாறு சொல்வது. ஆனா மாணிக்க வாசகருக்கு எந்த பிரிவு அவரே வந்தாரு தெரியலையே, சட்டத்திலே காணலையா அப்படின்னு கேட்டா, இது சிறப்பு விதியின் வந்திருப்பார். இந்த சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல 110 அறிவிப்பார். ஏன் அவர் அறிவிச்ச கேள்வியே அர்த்தம். அந்த மாதிரி சிவபெருமான் 110 அறிவிச்சு நானே வருகிறேன் அப்படின்னு வந்துட்டாரு அப்படின்னு கருதுவதற்கு இடம் இருக்கிறது. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், தயவு செய்து அரசியல் பார்வையில பார்க்க வேண்டாம், சரிங்களா? நான் சொல்லக்கூடிய செய்தியை நீங்க அரசியலா பார்க்க கூடாது, அதுதான் பாருங்க. இப்ப நம்ம பகுதியில யாரே ஒருத்தர் ஒரு தவறு செய்கிறார், அது காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. அங்கிருந்து என்ன பண்ணுவாரு, இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, எஸ்ஐ இருப்பாரு, கீழே ஏழு இருப்பாரு, அதுக்கு கீழே காவல்துறை சாதாரண காவல் இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாரு, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கூப்பிடுவாரு, அந்த தெருவில் ஒரு ஏதோ பிரச்சனை பண்ணாங்கம்மா, அவரை கூட்டிட்டு வாங்க. எஸ்ஐ வருவாரு, அவர் என்ன பண்ணுவாரு, நாம வரலாம், உன்னை ஏட்டையா சார் யாராவது பிரச்சனை பண்றாங்கன்னா அந்த தெருவில் இருக்கிறாங்க, அவரை கூட்டிட்டு வாங்க. ஏட்டையா அவர் எடுத்து வர மாட்டாரு, அவர் கூட்டம் எவ்வளவு கூட்டிட்டு அந்த வீட்டுல போய் கூட்டிட்டு வாங்க. இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு வருவாங்க. சரி, இது நாம ஏதோ பிரச்சனை பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ற ஆள் கொஞ்சம் செல்வாக்கான ஆள், கொஞ்சம் பணத்திலையும் செல்வாக்கு இருக்குது, அரசியலையும் செல்வாக்கு இருக்குன்னு பிரச்சனை பண்றாங்க. யாரு சார் இதெல்லாம் பண்றாரு, உடனே என்ன பண்ணுவாரு, இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு எஸ்ஐ நீவே கூட்டிட்டு வாங்க. அவர் ஏட்டனா போனீங்க, கொஞ்சம் பிரச்சனை பெருசா இருப்பாங்க, பண்ற ஆள் பெருசா இருக்கிறாரு, நாமளே போனோம் எஸ்ஐயே வந்துருவாரு இல்லைங்களா? அதுக்கு மேல கொஞ்சம் அவரோட கொஞ்சம் பவர் இருக்கிற ஆள் பிரச்சனை பண்ணா இன்ஸ்பெக்டரே வந்துருவாரு. ஒருவேளை ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவாரு, எஸ்பியே வந்து நிற்பாரு. சார் பேசி வாங்க போவோம், பிரச்சனை அப்புறம் பேசிக்கலாம் வாங்க சார் கூட்டிட்டு போறோம். சரி, முதல் வேலை பிரச்சனை பண்ணாரு, என்னையா பண்ணுவாங்க, ஐஜிஏ வந்துருவாரியா வந்திருக்கிறாரா? கொஞ்சம் வரலாற்று பின்னோக்கி பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வரை கைது பண்ணுறது ஐஜிஏ வந்தாரு. ஒரு கான்ஸ்டபிள் போகக்கூடாதா, ஒரு ஏபி போகக்கூடாதா, ஒரு எஸ்ஐ போகக்கூடாதா, இல்ல மாவட்ட எஸ்பி போகக்கூடாதான்னு கேட்டாரு. வந்தாரு தெரியாதியா, அதனால ஆசிரியர் யார் போவாங்க, ஐஜிஏ போயிட்டாரா? இப்ப நீங்க சிந்தித்து பாருங்க, நாம சாதாரண ஆட்கள், எனவே நமக்கு வழக்கையில் உணர்வுக்கு வந்தாரு. அவர் யாரு, பெரிய ஆள், அதனால சிவபெருமானே வந்துட்டாரு. அவருக்கு ஐஜிஏ வர மாதிரி மன்வாசகர் பெருமானுக்கு குருவாயிட்டாரு, நானே வளர்க்க முடியாது. அவர் பார்த்து நினைச்சா கையை காட்ட அவர் ஒதுக்கிப்பாங்க. ஆனா சாமியே வந்தார், அப்பவே தெரியுது அவர் எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா பார்க்க சொன்னாரு, நான் ரொம்ப சின்ன ஆவியார். ஆனா யாவருக்கும் கிடைக்காத பெருவினை நீ எனக்கு கொடுத்தாய், யாவரும் பெற்றறியா இன்பத்தில் வைத்தாய். நீ கொடுத்த இன்பத்தை நான் என்னன்னு சொல்றது சாமி, எனக்கு கொடுத்த இன்பம் இதுதான் யாருக்கும் கொடுக்காதது அப்படின்னு சொன்னார். பின்னாடி கற்பனை களஞ்சியம் இருக்கிற சிவபிரகாசர் இருக்கிற அருளாளர் பாடும்போது நாயன்மார்களுக்கு அருள் செய்ய வரும்போது பெருமான் இடவ வாகனத்தில் வந்தே அருள் செய்திருக்கிறார். வரலாறு புறம் எடுத்து அப்படிதான் வருது. ஆனா இவர் ஒருத்தருக்குதான் குதிரைகள் வந்தாரு. வழக்கமா வருவது அறம் என்கிற விடையில அறக்கடையில வருகிற பெருமான் இவருக்கு மட்டும் வரும்போது குதிரை சேவகன் ஆகி அங்க வந்து நின்னார் இல்லையா? அப்ப வடக்கத்துக்கு மாறா இவருக்கு தான் வந்தார். மற்றதுல வழக்கமா வரும்போது வந்தார், இவருக்கு மட்டும் வடக்கத்துக்கு மாறா வந்தார். அது மட்டும் இல்ல, மண்ணை சுமந்தான், மண்ணை ஆளுகிற மன்னன் பிறவழிப்பட்டான். நாயன்மார் வரலாற்ற இப்படி எங்கேயுமே காணலையே. அப்ப ஏதோ ஒன்று ஏனையோரை காட்டிலும் இவருக்கு ஒரு சிறப்பு கவனத்தை பெருமான் கொடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது. ஆனால் சிறப்பு விதியில் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார், எனவே அருள் செய்திருக்கிறார். இத்தனை அருளும் அவருக்கு கொடுத்தார். ஆனா அவர் கண்ண சொல்லிவிட்டாரு, நான் கடையினும் கடைப்பட்டவன், நாயினும் கடைப்பட்டேன் என்று தன்னை சொல்லிக் கொண்டார். அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட அணிவாசகருக்கு இறைவன் கொடுத்த கருணையை அவர் சொல்லும்போது சொன்னாரு, சிவமாக்கி என்னை ஆண்ட. அதுல வரணும் நம்பிக்கை. சிவமாக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நான் முன்ன சொன்னதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணிக்கத்தின் வண்ணம் செம்மேனி என்ற சிவப்பு வண்ணம், படிக்கக்கூடிய வண்ணம் வெண்மை நிறம், இருள் என்ற ஆணவ மலத்துக்கு வண்ணம் இருள் கருமை என்கிற வண்ணம். சரி, மாயை கண்ணதுகள் பல வண்ணம் உடையது. அது தனியாக விட்டுடுங்க. 3 பொருள் மட்டும் வச்சுக்குவோம். ஆணவ மலம், ஆன்மா, உயிர். உயிர் நேற்று ஆணவத்தோடு நேற்று பிறப்புக்கு முன்னாடி இருந்துச்சு, இருளோடு கூடி இருளாகவே இருந்துச்சு. அப்ப இந்த படிய மணி அந்த இருள் என்கிற அந்த இருப்புல இருந்த காட்டி இருட்டாவே இருந்துச்சு. சரி, அடுத்தது இது பகல் பொழுதுக்கு வந்த பொழுது பல வண்ணம் காட்டி இருந்தது. உச்சி பொழுதுக்கு வரும்போது தன் வண்ணம் காட்டும் அல்லவா. இப்ப சிவபெருமானுடைய வண்ணம் செம்மேனி வண்ணம். இப்ப நீங்க படிக்கிறதுக்கு இலக்கணம் என்ன அப்படி படிச்சீங்கன்னா, சார்ந்ததின் வண்ணமாதல். இது எதனோடு கூடுதோ அந்த வண்ணத்தை பெற்று நிற்கும். அப்ப நேற்று இருள் என்ற இடத்துல இருந்த அந்த படியும் இருளாகவே இருந்துச்சு. பகல் பொழுதுல பல வண்ணம் காட்டுச்சு. நீங்க வேணா பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். ஒரு நம்ம வீட்டுல படியை சிவலிங்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா, எல்லா உலகத்துலையும் அனைத்து விட்டு படிக்கிற ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அந்த படியும் இருக்கிற இடம் தெரியவே தெரியாது. ஏன்? இருட்டாதான் இருக்கு. ஆனா இருளோடு கூடி இருளாக நிகழும். அதுல நல்ல ஒளி வீசுகின்ற வெளிச்சத்துல கொண்டாந்து வச்சீங்கன்னா பல வண்ணத்தை காட்டிக் கொண்டு நிற்கும். இது அப்ப என்ன தெரிகிறது? இருட்டோடு கூடி இருட்டா நிற்கும், ஒளியோடு கூடி ஒளியா நிற்கும். அப்ப படிக்கிறதுக்கு வண்ணம் எது அப்படின்னு கேட்கும் போது சாந்ததின் வண்ணமாதல் என்று பெயர். அப்ப இங்க ஆன்மாவுக்கு வந்துட்டீங்கன்னா, சிவத்துக்கு வண்ணம் செம்மேனி அம்மா, இருளுக்கு வண்ணம் கருமை என்பது. நாம கருமையில் இருந்தோம், இன்னைக்கு பல வண்ணம் காட்டி நிற்கிறோம். ஏன்? மாயை என்ற சம்பந்தத்தில் இருப்பதனால, கண்மம் என்ற சம்பந்தத்தில் இருப்பதனால நமக்கு வண்ணம் என்னன்னு தெரியாம இருக்கிறோம். இந்த உடம்புதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறோம், அனுபவிக்கிற சுகம் துக்கம் தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ரெண்டுமே நாம் அல்ல. அப்ப நான் யார் அப்படி கேள்வி போது நான் படியம் என்று நம்ம புரியணும். அந்த புரியறதுல இறைவனோட சேரும்போது என்னாச்சு கேட்டீங்கன்னா, இப்ப மாணிக்க மணிகள் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல இந்த படியமாக கொண்டு போய் உள்ள வச்சீங்கன்னா, இந்த படியம் மாணிக்கத்தின் வண்ணத்தை பெற்று நிற்கும். அதனால படியம் என்கிற ஒன்றை மாணிக்கம் இருக்கிற இடத்துல ஒன்று வச்சுட்டீங்கன்னா, மாணிக்கத்தின் வண்ணத்தை பெற்று நிற்குமே அன்றி மாணிக்கமே ஆவது இல்லை. இப்ப மாணிக்கத்தினுடைய சிவப்பு வண்ணத்தை படியம் பெற்றிருக்கும், ஆனால் அதுவும் சிவப்பு இதுவும் சிவப்பு. எனவே ரெண்டு மாணிக்கமா கேட்டா இல்லை, மாணிக்கம் மாணிக்கம் தான், படியம் படியம் தான். இப்ப இதை ஏன் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, சிவத்தின் தன்மை என்பது எண்குணமாதல் என்பது அவனுக்கு 8 குணமுடைய பெருமான். அவன் பிறப்பு இல்லாதவர், துன்பம் இல்லாதவர், நோய் இல்லாதவர், தாய் இல்லாதவர், தந்தை இல்லாதவர். அப்படிப்பட்ட அவனை நாம் போய் சேர்க்கிற பொழுது அவனுடைய கருணை நமக்கு வாய்ப்போம், அவன் தன்மை பெற்று நிற்போம். அவனே ஆகவில்லை. மாணிக்கத்தோடு கூடிய படியம் மாணிக்கத்தின் வண்ணத்தின் பெருமை அன்றி மாணிக்கமாக இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ, அதுபோல சிவத்தோடு கூடுகிற உயிர் சிவத்தின் தன்மை பெற்று நிற்குமே அன்றி சிவமே ஆடும் ஒருபோதும் இல்லை என்று சித்தாந்த சாஸ்திரம் நமக்கு உணர்த்துகிறது. அவர் சிவமாக்கி இணையாண்ட என்ற தொடருக்கு உயிர் சிவமாம் தன்மை பெற்று விளங்குகிறது என்று பொருள் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா அவர் சொல்லி இருக்கிற நூலில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் நமக்கு புலமாகும். நாமே சிவமாவோம் என்று கருதிவிட்டார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளா செல்வடிக்கு வல்லோர் ஏற்ற பணிவு என்ற இடத்திற்கோ இன்னும் ஆங்காக பொருட்காக்கிற இடங்களுக்கோ பொருள் செய்ய இயலாது என்பதை வழிபோடு தெரிவித்துக் கொண்டு மாணிக்க வாசகருக்கு இறைவன் கொடுப்பது போல உலகத்துல ஒருத்தருக்குமே கொடுக்கல என்பதனால்தான் அச்சோ பதியம் என்கிற அந்த பதியத்துல யார் பெறுவார் அச்சோவே, யார் பெறுவார் அச்சோவே என்று பெருமித உணர்வில் நமக்கு அருள் இருக்கிறார் என்ற சிந்தனையை உங்கள் முன் வைத்து அந்த
அந்த மணியின் மணிவார்த்தை பேசி சொன்னீங்களா, மாணிக்கத்தோடு கூடிய பணியும் மாணிக்கத்தின் வண்ணத்தை பெற்றது. அதனால மணியின் மணிவார்த்தை பேசியதனால் மணிவாசகரானார் என்ற உண்மை அந்த நூலிலேயே மிக்க பெற்றிருக்கிறது சொல்லி வாய்ப்பை கொடுத்த அருளாசி தெய்வ மகாசபையை சார்ந்த நண்பர்கள் மேடையில் இருக்கக்கூடிய சுவாமி அவர்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களிடத்தில் ஒரே ஒரு சின்ன விண்ணப்பத்தை சொல்லி இந்த உரையை அடியை நிறைவு செய்கின்றேன். உங்களுக்கு எல்லாம் நன்கு தெரிந்திருக்கும், மணிவாசகர் பெருந்தகை அவதாரம் செய்கிறது திருவாரூர். இன்னைக்கு திருவாசகம் படிக்கக்கூடிய இடமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இன்னைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல அவர் தங்கியிருந்த இடம் சிதம்பரத்துல மணிவாசகர் தங்கியிருந்த இடத்திற்கு மணிவாசகர் பர்ணசாலை என்று பெயர், அல்லது தில்லையில் பார்க்கடல் என்று பெயர். அங்கெல்லாம் குரு நமச்சிவாயர் என்பவருடைய சீவ சமாதி இருக்கிறது. அந்த இடத்துல யோகானந்தர் என்கிற பெயர்ல சுவாமி அம்மையும் ஆத்மானந்தராக பெருமானும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலம் இருக்கிறது. எனவே மணிவாசகர் பெருமான் நீண்ட காலம் தங்கி இருந்த இடம் என்று அங்கு இருக்கிறது. அங்கதான் மணிவாசகர் திருவாசகத்தை திருவாய் மலர்ந்து அருள கண்ணுதல் பெருமான் தன் கைப்பட திருவாசகத்தை எழுதிய இடம் அங்கதான் இருக்கிறது. எனவே அந்த இடம் கடந்த காலங்களில் நிறைய ஆக்கிரமிப்புகளாக வெறும் கட்டடங்களாக மாறி அந்த இடமே பலருக்கு தெரியாதவாறு ஒரு சூழல் இருந்தது. இன்றைய நாளில் உச்ச நீதிமன்றத்துடைய ஆணையின் வட்டமாக ஆக்கிரமிப்புடைய கட்டடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு அது தூய்மைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்தில் நாமெல்லாம் சேர்ந்து திருவாசகம் எங்க வேணா நம்ம படிக்கிறோம். ஆனா எழுதப்பட்ட இடம் என்று சொன்னால் ஒரே ஒரு இடம் தான். அங்கதான் உட்கார்ந்து நம்முடைய பெருமான் அமர்ந்து எழுதிய இடம். அந்த இடத்தை எதிர்காலத்தில் நாம் ஒரு சிறந்த இடமாக திருவாசகத்தை மணிவாசகர் தங்கிய காட்சிகளை பதிவு செய்து சிவபெருமான் அவர் தன் கைப்பட எழுதுகிற காட்சிகளை அந்த இடத்தில் நாளை குழந்தைகளை கூட்டிட்டு போய் காட்டினார். இதோ மணிவாசகர் வரலாறு, இதோ சிவபெருமான் எழுதி கொண்டிருக்கிறார் என்ற வண்ணமாக அந்த ஒரு திருப்பணியை நாம் எல்லாம் வாழ்கிற காலத்தில் செய்வதற்கு அருள வேண்டும் அப்படிங்கிற விண்ணப்பம். ஏன்னா அடியார்களுக்கு விண்ணப்பம் வைத்தார் ஆண்டவனிடத்தில் விரைவாக சென்று எல்லோடு சேர்ந்து அந்த ஒரு விண்ணப்பத்தை பெருமான் திருவடி நீழலில் வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம். திருவருள் யார் யாருக்கு என்ன வாய்ப்பு தருகிறதோ பணியில் பங்கு பெறுவது ஒருவாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் அந்த பணி நடைபெற வேண்டும். நாம் வாழ்கிற காலத்தில் மணிவாசகர் பெருமான் தங்கி இருந்த இடம் திருவாசகம் எழுதப்பட்ட இடத்தை மிகச் சிறந்த ஒரு கோயிலாக வழிபாட்டு தலமாக மாற்றி அடுத்த தலைமுறை கையில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவருடைய திருவடியையும் அந்த சன்னிதானங்களாக இருக்கக்கூடிய பெரும் துறவிகளாக இருக்கக்கூடிய பெருமக்களுடைய திருவடியையும் இந்த விண்ணப்பத்தை வைத்து அந்த விண்ணப்பத்தின் காரணமாக நம்முடைய பெருமக்கள் 5 எழுத்து மந்திரத்தை ஒரு 5 முறை சொல்லி அந்த பெருமானோடு விண்ணப்பம் செய்வோம். அதன் பிறகு மேடை உரியவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. எனவே 5 முறை நாம் எல்லோரும் சேர்ந்து 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி திருச்செவிக்கு விண்ணப்பமாக வைப்போம் என்று சொல்லி இப்பொழுது 5 முறை சொல்றேன், நீங்க திருப்பி சொன்னாங்க 5 முறை சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்யலாம். ஓம்